உங்களுடைய அந்த வாழ்வியல் மாற்றத்துக்கு முக்கியமான காரணமே வாழப்பாடியார் அவருடைய போட்டு அடித்தளம் தான். இதே லட்சக்கணக்கான பேர்களுக்கு அவர் வந்து நீங்க சொல்றது போல வலது கை செய்வது இடது கை தெரியாது. அவருடைய பார்வை, அவருடைய அந்த சிங்கம் போல் அவர் கட்சிக்கிறத பார்த்தீங்கனாலே நாங்கள்லாம் வந்து பாதுகாப்பாக இருக்கிறோம். அரசாங்கம் நிர்ணயித்த தொகை ஒரு 13,500 ரூபாய் தான். அதை கூட என்னால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. நாங்கள் வந்து எங்கேயோ பல்வேறு இடத்துல நாங்கள் கேட்டோம். என்னுடைய மூதாதையர் செய்த புண்ணியமோ இல்லை என்னுடைய குலதெய்வம் நான் இவரை தான் இன்றைக்கும் நினைக்கிறேன். இன்றைக்கி எனக்கு போதுமான ஒரு வீடு இருக்குது, போதுமான போக்குவரத்து சாதனங்கள் இருக்குது, கட்டிக்கிறதுக்கு நல்ல உடை இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்ல உணவு இருக்குது. அது எல்லாம் அவருடைய வழிகாட்டுதல் மட்டும்தான். சிலிண்டர்ன்றது ஒரு எட்டாக்கனியாக இருந்துச்சு. அந்த எட்டாக்கனியை எல்லா பாமர மக்களும் பயன்படுத்துறதுக்கு அவருடைய அந்த ஒரு கையெழுத்து மக்களுடைய கண்ணீரை துடைச்சதுன்னு தான் சொல்லணும். பிறந்த நாளுக்கோ ஒரு நினைவு நாளுக்கோ என்னால் அதில் பங்கெடுத்துக்க முடியல. இருந்தாலும் அன்றைக்கெல்லாம் வந்து எங்களுடைய மனம் வந்து அவரையே தான் சுற்றி கொண்டே இருக்கும். வாழப்பாடியார் பலரை வாழ வைத்து பல்வேறு நபர்களுக்கு வாழ்வளித்து அழகு பார்த்தவர். பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், தொழிலாளர்களுடைய மறுமலர்ச்சியை எப்படி ஏற்படுத்தினார், கிராம அளவிலும் எப்படி வந்து உண்டாக்கினார், பல்வேறு மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் பெண் தொழிலாளர்கள் பெண்கள் சென்று வர எந்த அளவுக்கு வழிவகுத்தார் என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க இணைந்திருக்கிறார். அகில இந்திய கிராம தொழிலாளர் சம்மேளனத்தின் முன்னாள் நிர்வாகியும் தற்பொழுது ஆசிரியராக பணியாற்றி வருவருமான திருமதி ஜெயலட்சுமி அவர்கள். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. வாழப்பாடியாரை பற்றி பேசணும்னா பேசிட்டே போகலாம். கண்டிப்பாக. பெண்களுக்கு அவர் ஆற்றிய முக்கியமான அறிவுரைகள், அரசியலில் வந்து எப்படிலாம் ஈடுபடணும், அதுமாதிரி தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை எப்படிலாம் வந்து போராடணும், எப்படியெல்லாம் வந்து முன்னெடுத்து செல்லணும், நிறைய வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பார். நேயர்களுக்காக நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவுக்கு உட்பட்ட ஒரு சிறிய குக்கிராமம். அந்த கிராமத்தில் எந்தவித குடும்ப பின்னணியும் பொருளாதார பின்னணியும் குறைவாக இருந்த ஒரு 25 வயதுலேருந்து ஒரு 30 வயதுக்கு உட்பட்ட ஒரு பெண்மணியாக இருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் பயிற்சியாக மத்திய தொழிலாளர் கல்வி வாரியத்தின் மூலமாக அந்த படவேடு அப்படின்ற ஒரு ஊரில் வந்து ஒரு பயிற்சி கொடுத்தாங்க. அந்த பயிற்சிக்கு தான் முதலாக நான் வந்து அதை கலந்துக்கிட்டேன். அதில் சொல்லக்கூடிய எந்த ஆண்டு மாது அது வந்து 96ன்னு நினைக்கிறேன் ஐயா. அந்த ஆமாம் 96. ஆமாம், அந்த பயிற்சியில் தான் முதல்ல நான் வந்து பங்கெடுத்துக்கிட்டேன். அந்த பயிற்சியில் கொடுக்கப்பட்ட கருத்துக்களை நான் உள்வாங்கினதுனால நான் வந்து தொடர்ந்து இந்த இந்திய தேசிய கிராம தொழிலாளர் சம்மேளனத்தில் என்னை இணைச்சிக்கிட்டேன். நாங்கள் வந்து கிராம சைக்கிளில் தான் போய் நாங்கள் வந்து அங்கே இருக்கிற கட்டிட தொழிலாளர்களாகட்டும் கிராமப்புற தொழிலாளர்களாகட்டும் நாங்கள் வந்து இந்த சங்கத்தில் இணைச்சோம். அமைப்பு சாரா தொழிலாளர்கள் உட்பட அனைவரையும் எல்லாரையுமே நாங்கள் வந்து இணைச்சோம். அதை ஃபஸ்ட்டு என்னை ஊக்கப்படுத்துன்னு பார்த்திங்கன்னா, அவர் வந்து தலைவரை வந்து ஒரு முகாமுக்காக அங்கே வராங்க. அப்போ நான் சம்மந்தப்பட்ட ஒரு 4-5 கிராமங்கள் வந்து அவர் வந்து இந்த தொழிற்சங்க காங்கிரஸ் கொடி ஏற்றினார். அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு எந்த வித பொருளாதார பின்னணியுமே கிடையாது. அங்கே தலைவர் வந்து எனக்கு ஒரு சால்வை போட்டு என்னை வந்து அந்த இடத்துல உற்சாகப்படுத்தும் போது அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மற்ற அரசியல் சங்கங்கள்லாம் வந்து என்னப்பா இந்த பெண் பிள்ளை வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு தலைவரே வந்து ஒரு சால்வை சாத்தி இந்த அம்மாவை வந்து உற்சாகப்படுத்தணும். அந்த இடத்துல வந்து எனக்கு முதல் அங்கீகாரம் கிடைச்சிதுங்க. அந்த அங்கீகாரம் தான் வந்து என்னை இன்னும் உற்சாகப்படுத்தி இந்த சம்மேளனத்தில் எனக்கு தொடர்ந்து பணியாற்றுறதுக்கு உத்வேகப்படுத்தியது. அதாவது ஐஎன்டிசிக்கு அடுத்ததாக ஐஎன்ஆர்எல்எஃப், அந்த ஐஎன்ஆர்எல்எஃப் சங்கம் தான். ஐஎன்டிசின்றது வந்து பிரதான சங்கம். தலைவர் வந்து தொழிலாளர்களுக்காக கொண்டு வந்த இவர் தனிப்பட்ட முறையில் இந்த இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரஸில் தான் முழுமையாக நான் பணியாற்றினேன். அந்த கொடியேற்று விழாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் மாவட்ட மகளிர் அணி செயலாளராக திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்கிட்டேன். அந்த பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு மேல்மருவத்தூரில் ஒரு மகளிர் மாநாடு நடத்தினாருங்க.
அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2000 3000 பெண்கள் கலந்துக்கிட்டாங்க. அப்படி கலந்துக்கும் போது பார்த்திங்கன்னா அவருடைய பேச்சு, அவருடைய பார்வை, அவருடைய அந்த சிங்கம் போல் அவர் கர்ச்சிக்கிறத பார்த்திங்கனாலே நாங்கள்லாம் வந்து பாதுகாப்பாக இருக்கிறோம், எங்களாலலாம் வந்து மோட்டிவேஷனாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவெடுத்து அந்த தொழிற்சங்கத்திலே நாங்கள் தொடர்ந்து பணியாற்றிட்டு இருந்தோம். எங்களுடைய பணியை பார்த்து தான் அவர் வந்து முதல்ல வந்து எனக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய இஃபா மையத்தில் வந்து ஒரு 2-3 நாட்கள் பயிற்சி, 5 நாட்கள் பயிற்சியெலாம் வந்து என்னை அனுப்பி வைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அந்த பயிற்சியெல்லாம் கலந்துக்கிட்ட பிறகு இன்னமும் நான் வந்து ரொம்ப ஆர்வமாக தொழிலாளர் மத்தியில் பணி செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய வாய்ப்பு அமைஞ்சுது. ஏன்னா நான் வந்து எங்கேயுமே வெளியே போனதில்லை, எனக்கு இந்த அளவுக்கு பேசக்கூடிய திறமையும் இல்லை. அந்த பயிற்சிகளை தான் என்னை வந்து வளப்படுத்தியது, அடுத்த கட்டத்துக்கு என்னை கொண்டு போச்சு. ஒரு உத்வேகமாக இருந்தது. ஆமாம், உத்வேகமாக இருந்தது. அந்த பயிற்சிகள்லாம் நிறைய கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னை வந்து ஒரு மாநிலத்துக்குள்ளே அடக்கி வைக்காமல் என்னை ஒரு பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பக்கூடியதுக்கு எனக்கு வாய்ப்பாகவும் இருந்தது. அதுக்கு வந்து இந்த சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனம், சர்வதேச கட்டிடம் மற்றும் மரச்சாமான்கள் சங்கம் சொல்லிட்டு அதிலெல்லாம் வந்து ஒரு பயிற்சிகள் கொடுத்தாங்க. அந்த பயிற்சிகளுக்கு தொடர்ந்து நான் போகக்கூடிய வாய்ப்பு, குறிப்பாக சொன்னால் குஜராத், அப்புறம் பெங்களூர், அது போன்றதுக்கெலாம் வந்து எங்களுக்கு அங்கே போய் தங்கி அங்கே நாங்கள் அந்த பயிற்சிகளை எடுத்துகிட்டு அந்த பயிற்சிகளை இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள்கிட்ட எப்படி போய் நாங்கள் கொண்டு சேர்க்கணுன்றதையும் வந்து எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. அந்த பயிற்சிகள் தான் எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். அங்கே பயிற்சி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே நடைமுறைப்படுத்த உங்களுக்கு எப்படிலாம் வந்து வரவேற்பு இருந்ததுமா? கண்டிப்பாக பெண்கள் வந்து நாங்கள் இந்த மத்திய தொழிலாளர் கல்வி வரை ஒரு 3 நாளைக்கு ஒரு பயிற்சி தொடர்ந்து கொடுப்பாங்க. அதை ஆர்கனைஸ் பண்ணி பெண்களை வரவழைச்சி பெண்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படின்றதெல்லாம் நாங்கள் வந்து பல்வேறு துறை அதிகாரிகளெல்லாம் நாங்களே போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ஒரு பயிற்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து கலந்துக்கணும், நான் இந்த அமைப்பில் வந்து மாவட்ட செயலாளராக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அரசு துறையிலிருந்தும் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களும் வந்து கிளாஸ் எடுப்பாங்க, 1 hour 2 hour வந்து மக்கள்கிட்ட கிளாஸ் எடுப்பாங்க. மக்களும் நல்ல விழிப்புணர்வு அடைஞ்சாங்க. அவங்களையும் வந்து நாங்கள் வந்து அந்த தொழிலாளர் வந்து அந்த சங்கத்தில் வந்து தொழிற்சங்கத்தில் மட்டும் இணைக்காமல் வாரியத்திலையும் அவங்கள வந்து நாங்கள் இணைச்சி பல்வேறு நலத்திட்டங்களையும் நாங்கள் வந்து பெற்றுக் கொடுத்தோம். அது பெற்றுக் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மக்களும் அவங்களே எங்களை தேடி வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு இடையில வந்து பார்த்திங்கன்னா 2001 முதல் ஒரு 2003 வரை வந்து ஆசிரியர் பயிற்சிக்கு சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இந்த பயிற்சியோட சேர்ந்து அந்த பயிற்சியும் நான் எடுத்துக்கிட்டேன். அந்த பயிற்சிக்கு நான் போகும்போது பார்த்திங்கன்னா அரசாங்கம் நிர்ணயித்த தொகை ஒரு 13,500 ரூபாய் தான். அதை கூட என்னால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. நாங்கள் வந்து எங்கேயோ பல்வேறு இடத்துல நாங்கள் கேட்டோம். என்னுடைய மூதாதையர் செய்த புண்ணியமோ இல்லை என்னுடைய குலதெய்வம் நான் இவரை தான் இன்றைக்கும் நினைக்கிறேன், அவருடைய அனுகிரகமோ என்னவோ தெரில. அன்னைக்குன்னு பார்த்தா ஐயா வந்து வந்தவாசிக்கு வந்திருந்தாங்க. வந்தவாசியில் வந்து இது மாதிரி எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு, என்னால் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு நான் சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க, பார்த்துக்கலாமா அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அதை சொல்லுவாங்க இல்லையா, வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியாதுன்னு. அது மாதிரி நாங்கள் அந்த வந்தவாசிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு 20 கிலோமீட்டர் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் போய் எங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ராகி தண்ணி குடிக்கிறோம். அதுக்குள்ளே எனக்கு உண்டான அந்த உதவி வந்து எனக்கு கிடைச்சிது. அந்த உதவியை பெற்றுக்கொண்டு தான் இன்றைக்கி நான் முடிச்சுட்டு 16 ஆண்டுகளாக நான் ஆசிரியர் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி எனக்கு போதுமான ஒரு வீடு இருக்குது, போதுமான போக்குவரத்து சாதனங்கள் இருக்குது, கட்டிக்கிறதுக்கு நல்ல உடை இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்ல உணவு இருக்குது. அது எல்லாம் அவருடைய வழிகாட்டுதல் மட்டும்தான். அதனால தான் இன்றைக்கும் வந்து என்னுடைய கணவர் வந்து அந்த பணியை மீண்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்னுடைய மகனை மாவட்ட தலைவராக வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு வாழப்பாடியார் குடும்பத்துக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய அந்த வாழ்வியல் மாற்றத்துக்கு முக்கியமான காரணமே வாழப்பாடியார் அவருடைய போட்ட அடித்தளம் தான். ஆமாம். இதே போல் லட்சக்கணக்கான பேர்களுக்கு அவர் வந்து நீங்கள் சொல்கிறது போல் வலது கை செய்வது இடது கை தெரியாது. கருணுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் ஒரே கருண் அவர் மட்டும். அவருக்கு முன்பும் அந்தமாரி வள்ளல் யாருமே கிடையாது, அவருக்கு பிறகும் அது புரிய வந்து குடைவள்ளல் யாருமே கிடையாது என்று நிறைய பேர் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து வியந்து பார்த்து சொல்வதையும் வியந்து பார்த்து அவரை பற்றி உயர்வாக கூறுவதையும் வந்து ஒவ்வொரு தருணங்களையும் உணர்ந்தவன் நான். அதனால தான் பார்த்திங்கன்னா மற்ற தலைவர்கள் மீது இல்லாத ஒரு ஈர்ப்பு வந்து அவர் மீது
நமக்கு ஏற்படுகிறது. ஏன்னா அவருடைய அந்த உணர்வுகளை மதிக்கிற பாங்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழிலாளர் பயிற்சி முடிஞ்சு நீங்கள் ஆசிரியர் பயிற்சி போகிறீங்க. அங்கே உங்களுக்கு உள்ள வரவேற்பு, சவால்கள், சிக்கல்கள்? அம்மா இப்போ என்னுடைய வருமானத்தை வைத்து கொண்டு தான் நான் வந்து குடும்பத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய ஒரு சூழல். நான் போகணுன்னா நான் வந்து டெய்லியும் ஆசிரியர் பயிற்சிக்கு போகணும். எனக்கு போதுமான வருமானம் இல்லாத சூழலில் ஏதோ ஒரு சின்ன ஒரு பெட்டி கடையை வைத்து கொண்டு நடத்திட்டு இருந்தோம். அதையும் வந்து என்னால் தொடர்ந்து கண்காணிக்க முடியல. இருந்தாலும் அதை முடிச்சுட்டு ஒரு 4-5 ஆண்டுகள் இடையில் வந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கும்போது இந்த சுனாமி 2016 ஏற்பட்ட சுனாமியில் தலைவர் கர்ணன் அவர்கள் வந்து அவர் மூலமாக வந்து இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் புதுப்பட்டினம், இப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பொறையாறு, அங்கெல்லாம் வந்து அந்த மீன்பிடி பெண்களுக்கு மாற்றுத்தொழில் பயிற்சிகளை வழங்கினோம். அது முழுமையாக வந்து என்னிடம் தான் ஒப்படைச்சார். அந்த பயிற்சிகள்லாம் வந்து பெண்களுக்கு வந்து அகர்பத்தி செய்யக்கூடிய பயிற்சி வழங்கினோம். அவங்களுக்கு பயிற்சியை கொடுக்கறதுக்காக திருப்பத்தூர் ஜோலார்பேட்டையிலேருந்து ஒரு 4-5 பெண்கள் வந்திருந்தாங்க. அவங்களுக்காக நாங்கள் அங்கேயே ஒரு வீடு எடுத்து தங்கி என்னுடைய 2-3 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா நான் வந்து அசைவம் சாப்பிடாத ஒரு பெண். ஆனால் அந்த மீன்பிடி தொழிலாளருக்கு கூடவே நான் வந்து 2-3 ஆண்டுகள் நான் என்னுடைய பயணத்தை தொடர்ந்தேன். அந்த பயணத்தில் வந்து ஓரளவுக்கு நாங்கள் வெற்றிகரமாக பண்ணோம். அதுக்கப்புறம் தான் எனக்கு வேலை கிடைச்ச உடனே நான் அதிலிருந்து முழுமையாக என்னை விலக்கி கொண்டு நான் வந்து ஆசிரியர் பணியில் இணைஞ்சிட்டேன். உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்டீங்க? ஆமாம், முழுமையாக ஈடுபடுத்திட்டேன். அவர் வாழப்படைய ஒரு கட்சி தலைவர், தொழிற்சங்கவாதி, அதே போல தொண்டர்களின் தலைவர், அதே போல் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார், பெண்களை மதிப்பார். உங்கள் பார்வையில் அவருடைய அந்த பணிகள் அதை பற்றி சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அவருடைய பணிகள் பார்த்திங்கன்னா அவருடைய பேச்சு, அவருடைய கண் பார்வையிலே வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரியே நான் வந்து ஒரு சிறிய கிராமத்திலேருந்து தான் வந்தேன். என்னை பற்றி அவர் தெரிஞ்சுக்கணும்னு அவ்வளோ பெரிய அரசியல்வாதி. அவருக்கு வந்து என்னை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்றது இல்லை. ஆனால் பார்வையிலே வந்து இன்னார் இவங்களுக்கு இந்த உதவி செய்யணும் அப்படின்றத அவர் வந்து அதை எடுத்து தன்னுடைய மனசில் நிலைநிறுத்திக்கிட்டு உதவி செஞ்சார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் பயிற்சிக்கு போனோம்னா எங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பாதுகாப்பு. எனக்கெல்லாம் சொல்லணும்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில், ஒரு 4 ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்கக்கூடிய வாய்ப்புகளே இல்லை. அந்த மாதிரி ஹோட்டலில் எங்களை தங்க வச்சு அந்த பயிற்சிகள் எடுக்க வச்சு அங்கேயும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு. நாங்கள் அந்த பயிற்சியை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம்னா அது நாங்கள் வந்து வீடு வந்து சேர்ந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிப்பாங்க. அந்தந்த மாவட்ட தலைவர்கிட்ட விசாரிப்பாங்க. அதே மாதிரி நாங்கள் எங்கே போனாலும் சரிங்க, அவர் வந்து டெல்லியில் இருந்தாலும் சரிங்க, வெளிநாடுகளில் இருந்தாலும் சரிங்க, பெண்கள் நாங்கள் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோன்றத அவர் வந்து பல நிர்வாகிகள் சொல்லி நான் கேட்டேன். பெண்கள் பாதுகாப்பில் ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. அது கூடுதல் கவனம் எடுத்துப்பாரு. கண்டிப்பாக அதை வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவருடைய பயணித்தவர்கள் வந்து நம்ம பெருமையாக சொல்லுவாங்க. அதாவது உலக அரசியல் முதல் உள்ளூர் அரசியல் வரை தெரிந்து தொண்டர்களை வந்து குக்கிராம தொண்டர்களை முதல்ல கொண்டு அடையாளம் கண்டு அவர் என்ன செஞ்சிட்ருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, வாழ்க்கைக்கு என்ன செய்கிறீங்க அப்படிலாம் வந்து முதல்ல அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கட்சி பணியை பற்றி கேட்பாரு. அவர் நம்மக்கிட்ட கூட விசாரிக்க மாட்டாருங்க. அந்தந்த மாவட்ட தலைவர்கள்கிட்டயே, அது அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், தொழிற்சங்க தலைவர்களாக இருக்கட்டும், அவர் கீழே பணியாற்றணும்னு அவங்க ஒரு இந்த மகளிர் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னிட்டாலே அதுக்கு அடுத்த நடவடிக்கை பார்த்திங்கன்னா எங்களை கண்காணிக்கிறதுல அவரை விட்டு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு எங்கள் மேலே பாதுகாப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி நாம் வந்து ஏதாவது உதவி நமக்குன்னு மட்டும் இல்லை, நம்ம சார்ந்த யாரோ ஒரு ஏழ்மையான தொழிலாளி சிரமப்படுறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, நம்ம ஏதாவது ஒரு லெட்டர் அது மாதிரி சின்ன ஒரு துருப்பு சீட்டு மாதிரி தான் நம்ம கொடுத்தோம்னாலும் அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து உடனடியாக அந்த உதவிகள் வந்து தலைவர் மூலமாக கண்டிப்பாக கிடைக்கும். அந்த உதவிகள் கிடைக்கும் போது தான் அவங்க இன்னும் எங்களை வந்து எங்களோட இணைஞ்சு பணியாற்றுறதுக்கு நிறைய பெண்கள் முன் வந்தாங்க. அதுக்கு மூல காரணம் அவருடைய உடனடி நடவடிக்கைகள் தான் மெயினாக. அது இல்லாமல் எங்கள் மேலே காட்டின பரிவு, அக்கறை, எங்களுடைய பாதுகாப்பு, எங்களுக்கு தொடர்ந்து அவர்கள் பயிற்சிகள் வழங்கியது. நான் தொடர்ந்து இந்த ஒரு 10 நிமிஷம் பேசுகிறேன்னா கூட அது கண்டிப்பாக அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய பயிற்சிகள் மட்டும்தான் எனக்கு இந்த அளவுக்கு உட்பேர்ந்தது. தொழிலாளர்கள் மீதான அவருடைய அந்த செயல்பாடு நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்த்து வியந்த விஷயம்
வாழப்பாடியார்களோட அவருடைய அந்த பேச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்வு இருக்கும். ஆமாம், அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவருடைய தொழிலாளர் சங்க தலைவராக இருந்ததால் மட்டும்தான் அவர் வந்து எல்லா நாடுகளுக்கும் போய் வரக்கூடிய அந்த சாவின்னு சொல்லக்கூடியது ஐயா அவர்களுக்கு இருந்தது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் இந்த சர்வதேச தொழிலாளர் சங்கமாகட்டும் மற்ற சங்கங்களும் வந்து இந்த தொழிற்சங்க காங்கிரஸோடு இணைஞ்சு நிறைய திட்டங்களை கொண்டு வந்தார். இப்போ மற்ற சங்கங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம இந்திய தேசிய கிராம தொழிலாளர் சம்மேளனத்துக்கு மட்டும் அதனோட இணைஞ்சு மட்டும் இந்த சர்வதேச தொழிலாளர் சம்மேளனமாகட்டும் IFEWW ஆகட்டும் காவுன்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் அது மாதிரி அமைப்புகள்லாம் வந்து மற்ற சைனா அந்த போன்ற நாடுகள்ல இருந்து இங்கே வந்து இணைஞ்சு நம்ம கருத்துக்களையும் அவங்களோட கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டு அந்த கருத்துக்கள் நம்மக்கிட்ட இருக்கிற கருத்துக்களையும் அவங்க கொண்டு போய் அவங்க நாடுகளுக்கு செயல்படுத்துறதுக்கும் அவங்க கிட்ட இருக்கிற கருத்துக்களை நம்ம உள்வாங்கி நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கும் நிறைய வந்து வாய்ப்புகள் கிடைச்சிது. அது எந்த விதமான சங்கங்களுக்கும் கண்டிப்பாக கிடையாது. நம்ம இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரஸுக்கு மட்டும்தான் அந்த அங்கீகாரம் இருந்தது. அதை சொல்லிக்கிறத நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். தொழிலாளர்களுடைய அந்த முக்கியமான மாநாடு ஜெனீவாவில் நடந்தது. கண்டிப்பாக அதில் வாழப்பாடியார்களுடைய பங்களிப்பு உரை அதை வந்து உலக நாட்டு தலைவர்களை பார்த்து வியந்தாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க? ரொம்ப பெருமையாக தான் ஐயா உணர்ந்தேன். அந்த அந்த நிகழ்வு மட்டும் இல்லை, நம்ம வாழப்பாடியிலே ஒரு மாநாடு நடத்தினாருங்க. அந்த மாநாட்டுக்கு வந்து INTUC தலைவர் சஞ்சீவ் ரெட்டி அவர்கள்லாம் முதல் கண்டு வந்து கலந்துக்கிட்டாங்க. அதன் முதல் கொண்டு கூட பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமையாக தான் மற்ற மாநில தலைவர்கள் மட்டும் இல்லைங்க, சர்வதேச தலைவர்களும் வியந்து பாராட்டக்கூடிய தலைவர் யார், ஒரே தலைவர் யாருன்னா தலைவர் வாழப்பாடியார் அவர்கள் மட்டும்தான். மாற்றுக் கட்சியை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவர் தோட்ட தொழிலாளி, அவருடைய தந்தையாரோட தோட்ட தொழிலாளி தான். அவர் வந்து அப்படி பெருமையாக பேசுவார். தோட்ட தொழிலாளர்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கூடுதல் அக்கறை எடுத்தவர். நான் வந்து மாற்றுக் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் கூட அவர் எங்கள் பகுதிக்கு வந்து அப்படி ஒரு அக்கறை எடுத்து எங்களுடைய தொழிலாளருடைய குடும்ப நலன் மற்றபடி வந்து வாழ்வாதார பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து கருத்தில் கொண்டு தேவையான உதவிகளை வந்து செஞ்சு கொடுப்பவர். அதே போன்று நிகழ்வு ஏதாவது உங்களை நீங்கள் பார்த்த நிகழ்வு? நான் பார்த்த நிகழ்வு அப்படின்னு சொன்னீங்கன்னா தீரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு MLA இருந்தாங்க. அவர் வந்து வன்னியர் கட்சியில் இருந்தாங்க. அவரு பார்த்தீங்கன்னா தலைவர் மேலே நல்ல பற்றுதல் இருக்கக்கூடியவர். பேராசிரியர் முதல் தலைவராக இருந்தாருங்க. அவர் வந்து தலைவர் மேலே நல்ல பற்றுதல் இருப்பார். செஞ்சி தொகுதி MLA வந்து செஞ்சி தொகுதி MLA, ஏன்னா நான் பக்கத்து தொகுதியில் இருந்ததுனால அவரை பற்றி எனக்கு அறிய வாய்ப்பு. அவர் பார்த்தீங்கன்னா தலைவர் மேலே நல்ல பற்றுதல் இருக்கக்கூடியவர். அது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் வந்து சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் இருந்தோம், ஆனால் நம்ம தலைவர் மேலே இவ்வளோ பற்றுதலாக இருக்கிறாருன்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப வியக்கத்தக்க விஷயமா இருந்ததுங்க. குடும்பம், அவங்களுடைய மகன் மகள், அவருடைய கல்வி நலன் அதெல்லாம் குறித்து ரொம்ப அக்கறை எடுத்திருப்பாரு. கண்டிப்பாக அதை பற்றி சொல்லுங்கம்மா. என்னுடைய குடும்ப நலன்கள் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு கோவில் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி கோவில் கட்டிகிட்டு இருக்காங்க தலைவர் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நெடுங்குணும்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துக்கு வந்து 100 மூட்டை சிமெண்ட் கொடுத்து உதவி செஞ்சாருங்க ஐயா. அது இன்றைக்கும் வந்து அந்த ஊர் மக்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நெடுங்குணம் அது ரொம்ப அது எங்கேமா இருக்குது? வந்தவாசி டு சேத்பட் ஆன் தி வேலே இருக்குது, சேத்பட்டுக்கு நியரஸ்டாக. அது கொடுத்தாங்க. அது வந்து இன்றையளவு அந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப பெருமையாக பேசிக்குவாங்க. அது போன்று பார்த்திங்கன்னா என்னுடைய மகன் வந்து நான் வந்து இது மாதிரி வெளியிலேயே இருந்ததுனால சிவானந்தா குருகுலத்தில் தான் படித்தார். அதுக்கடுத்து நான் வந்து இந்த சுனாமி ப்ராஜெக்ட் பண்ணும்போது பொறையாரில் படிச்சுட்டு இருந்தார். அப்போல்லாம் ஐயா அவர்கள் வந்து தவறிட்டாங்க. அதனால் அந்த அளவுக்கு அவருக்கு என்னுடைய மகன் மேலே வந்து. ஆனால் நீங்கள் வந்து சொல்லுவீங்களா உங்களுக்கு செஞ்ச உதவிகள்லாம்? கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக அவங்க இல்லைன்னா நான் எங்களுடைய வாழ்க்கை இல்லைன்றது என் மகள்லேருந்து மருமகள்லேருந்து இப்போ எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய மகனுடைய திருமணத்திற்கும் நான் வந்து ஐயாவுடைய ஆசீர்வாதம் தான், என்னுடைய அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் இல்லை, ஐயாவுடைய ஆசீர்வாதத்தில் தான் வந்து நான் மயிலம் கோவிலில் கல்யாணம் வச்சு வரவேற்பு நிகழ்வு வந்து சேத்பட்டில் வச்சுருந்தேன். ஐயாவுடைய ஆசீர்வாதம் மட்டும்தான். இன்றைக்கு என்னுடைய பணி சூழ்நிலைனால அவருடைய பிறந்த நாளுக்கோ ஒரு நினைவு நாளுக்கோ என்னால் அதில் பங்கெடுத்துக்க முடியல. இருந்தாலும் அன்றைக்கெல்லாம் வந்து எங்களுடைய மனம் வந்து அவரை ஏதோ சுற்றி கொண்டே இருக்கும். 85வது அவருடைய பிறந்த நாளில்
நீங்கள் சொல்ல வருவது என்னம்மா? இன்றைக்கும் சொல்கிறேன், பெண்கள் வந்து பாதுகாப்பாக உணர்ந்த சூழலை மென்மேலும் வந்து அடுத்து வரக்கூடிய தலைவர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கண்டிப்பாக அவங்க வழி நடத்துகிறாங்க. இன்னமும் வழி நடத்தி ஐயாவுடைய பேரும் புகழும் என் தலைமுறை மட்டும் இல்லை, அடுத்த வர தலைமுறைகளும் அதுக்கடுத்து வர தலைமுறைகளும் நினைவு கூறுவாங்க. அந்த நினைவுகளை வந்து தொடர்ந்து செஞ்சு அவரை பெண்களுக்கு நல்ல வாய்ப்புகளை வழங்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். இந்த அடுப்பூதி அவலப்பட்ட பெண்களுக்கெல்லாம் இன்னைக்கு கேஸ் புகை கண்ணில் புகுந்து அப்படி தனித்தனியாக ஊற்றும். அதெல்லாம் உணர்ந்து இந்த கேஸ் இணைப்பெல்லாம் வந்து நிறைய கிடைச்சது. இந்தியா முழுவதுமே நடைமுறைப்படுத்தினாரு. அதை பற்றி சொல்லுங்கம்மா. ஆமாம், அன்றைக்கு எல்லாம் பெண்கள் சிரமப்பட்டதுக்கு அந்த சிலிண்டர்ன்றது ஒரு எட்டாக்கனியாக இருந்துச்சு. அந்த எட்டாக்கனியை எல்லா பாமர மக்களும் பயன்படுத்துறதுக்கு அவருடைய அந்த ஒரு கையெழுத்து மக்களுடைய கண்ணீரை துடைச்சதுன்னு தான் சொல்லணும். அது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் நான். அதுக்கு பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்ட தலைவர்கள் எல்லாமும் அவங்களுக்கு அந்த லைசன்ஸ் எல்லாம் கொடுத்து இன்றைக்கு அவர்களும் வந்து நல்ல நிலையில் இருக்காங்க. அவர்களும் தொடர்ந்து அந்த பணியை செய்யணும். இப்போ அரூரில் எடுத்துனா ராஜேந்திரன், இங்கே சேத்பட்டில் எடுத்துனா முனிரத்ன ஐயா அவர்கள், அரூரில் ராஜேந்திர ஐயா அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த சிலிண்டர் அந்த லைசன்ஸ் வாங்கி இன்றைக்கி எல்லாரும் வந்து அவருடைய பெருமைகளை பெருமையாக சொல்லுவாங்க. அதெல்லாம் கூட இருந்து நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலிண்டரை பயன்படுத்தும் போதெல்லாம் ஐயாவுடைய ஞாபகம் கண்டிப்பாக வரும். அது சாதாரணமான கிராமத்தில் மட்டும் இல்லை, மலை கிராம பெண்களுக்கு கூட அவர் வந்து ஒரு மலை கிராம குடும்பம் இருந்தால் கூட உடனடியாக வந்து இணைப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டவர். நிறைய லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான குடும்பங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த அடுப்பூதும் பிரச்சனையிலேருந்து விடுபட்டு நீங்கள் வந்து எளிமையாக சமையல் நடக்குதுன்னா அதுக்கு வந்து அவர்கள் தான் காரணம், முக்கியமான காரணம். நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நிகழ்ச்சி பங்கேற்று பல்வேறு கருத்துக்கள் தெரிவித்தமைக்கு நன்றி. இதையும் கண்டிப்பாக நன்றி. நன்றி ஐயா, நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்காகவும் தொழிற்சங்க காங்கிரஸ் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.